அன்பிற்கினிய பெருமக்களே, யாருக்கு நெய்க்குடம், ஏன் இந்த பாக்கியம்? இன்றைய தினம் கரூர் பசுபதீஸ்வர ஐயப்ப சேவா சங்கத்தின் 39ஆம் ஆண்டு விழா பட்டிமன்றத்தை முன்னிலை வகித்து உரையாற்றுகிற ஒரு வாய்ப்பிற்கு எனக்கு கிடைத்தது. இந்த விழாவிலே கலந்து கொண்டபோது கரூர் ஸ்ரீ பசுபதீஸ்வர ஐயப்ப சேவா சங்க நிர்வாகிகள் சொன்ன ஒரு செய்தி என்னை மகிழ்வில் ஆழ்த்தியது. ஆம், இவர்களுடைய ஆண்டு விழாவில் 2ஆம் நாள் காலை அமராவதி ஆற்றங்கரையில் இருந்து நெய்க்குடம், சந்தனக்குடம், பன்னீர்குடம், பால்குடம் என்று ஒரு 5-6 நனைவித்தலாகிய அபிஷேகப் பொருட்களை ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பனுக்கு அபிஷேகிப்பதற்காக எடுத்து வருவது வழக்கமாம். அப்படி இந்த குடங்களை சுமந்து வருவது யார் என்பதற்காக மாலை அணிந்த ஐயப்பமார்கள் தங்களுடைய பெயர்களை இதில் கலந்து கொள்ள விரும்பினால் எழுதி ஒரு குடத்தில் போட்டு அந்த குடத்தில் இருக்கிற சீட்டுக்களை ஒரு குலுக்கு குலுக்கி சின்ன குழந்தைகளை விட்டு அதிலிருந்து எத்தனை குடங்கள் இருக்கிறதோ அத்தனை சீட்டுக்களை எடுத்து அவற்றில் ஒவ்வொன்றாக வரும் பெயர்களை ஒவ்வொருவருக்கும் ஒதுக்கி கடைசியாக இருக்கிற சீட்டில் இருக்கிற பெயர் நெய்க்குடம் சுமந்து வருகிற ஒரு பெரிய பேற்றுக்குரியவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவது வழக்கமாம். அந்த வகையிலே இந்த ஆண்டு அமராவதி ஆற்றங்கரையில் இருந்து ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பனுடைய பசுபதீஸ்வர ஐயப்ப சேவா சங்கத்திற்கு நெய்க்குடம் சுமந்து வருகிற பேரு நம்முடைய நகரத்தார் சமுதாயத்தைச் சேர்ந்த அமர்ஜோதி ஆறுமுகம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அமர்ஜோதி ஆறுமுகம் அவர்களுக்கு இந்த பேற்றினை ஐயப்பன் எப்படி அளித்தான் என்பதற்கு ஒரு விவரத்தை சொன்னார்கள். விழா துவங்குவதற்கு முதல் நாள் விழாப்பந்தலின் ஒரு பகுதியிலே எச்சில் இலைகள், சாப்பிட்ட தட்டுக்கள், தேநீர் அருந்திய குவளைகள் இப்படி ஏராளமாக கிடந்தனவாம். அதை உடனடியாக ஒரு அரை மணி நேரத்திலே சுத்தம் செய்து முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமானுக்குரிய கணபதி ஹோமம் அந்த இடத்திலே செய்ய வேண்டிய ஒரு சூழல். நகராட்சி பணியாளர்கள் இல்லை. அதை சுத்தம் செய்வதற்குரிய பணியாளர்களை தேடினார்கள், கிடைக்க இல்லை. அந்த மண்டபத்தினுடைய மேனேஜரிடம் விவரத்தை சொல்லி யாராவது ஒருத்தரை அனுப்பி வையுங்கள் என்று சொன்னபோது ஒரு அம்மையார் அந்த இடத்திற்கு வந்து ஒரு 20-25 நிமிடத்தில் அத்தனை எச்சில் இலைகளையும், சாப்பாட்டு தட்டுக்களையும், தேநீர் குவளைகளையும், பிஸ்கட் பாக்கெட் கவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஒரு தூய்மையான இடமாக அதை உருவாக்கி தந்து சென்றிருக்கிறார். சங்கத்தினுடைய நிர்வாகி மேனேஜரிடம் அந்த அம்மையார் மிகச் சிறப்பாக செய்துவிட்டார், அவருக்கு ஏதாவது சன்மானம் பணம் கொடுக்க வேண்டும், அவரை வரச் சொல்லுங்கள் என்றபோது அவர் சொன்ன செய்திதான் திடுக்கிட வைத்ததாம். இந்த தூய்மை பணியை செய்தது யாரென்றால் நம்முடைய ஐயப்ப சுவாமிகளில் ஒருவராகிய அமர்ஜோதி ஆறுமுகம் அவர்களுடைய மனைவி என்று சொன்னபோது அந்த நிர்வாகி அப்படியே திகைத்து ஐயப்பனிடம் மன்னிப்பு கேட்டதாக இன்றைய நிகழ்விலே சொன்னார். அவர் அந்த தூய்மை பணியை மேற்கொண்ட ஒரு காரணத்திற்காக ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் தன்னுடைய நனைவித்தலாகிய அபிஷேகத்திற்குரிய அந்த நெய்க்குடத்தை சுமக்கிற பாக்கியத்தை அந்த அம்மையாரின் கணவராகிய அமர்ஜோதி ஆறுமுகத்திற்கு வழங்கி இருக்கிறார் என்று சொன்னபோது அந்த பக்தியும் பக்தியால் விளைந்த விளைவும் நம்மை இன்பத்தில் ஆழ்த்தியது. நாமும் அமர்ஜோதி ஆறுமுகம் அவர்களையும் அவர்கள் துணைவியாரையும் போற்றுவோம், பாராட்டுவோம். தமிழ்ச்செம்மல் மேலை பழனியப்பன், செயலாளர், திருக்குறள் பேரவை, கரூர்.